ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கர்மங்கள் எப்படி வேலை செய்கின்றன என்பதை பற்றி ஒரு கேள்வி, கொஞ்சம் பெரிய கேள்வி. சுருக்கமா கேள்வி முதல்ல சொல்றேன். ஒரு ஆத்மாவுக்கு கர்மங்களோட எப்படி தொடர்பு ஏற்படுகிறது? அதுக்கு மேலே நாம் ஒரு சின்ன செயலை பண்ணுகிறோம், அதுக்கேன் பல ஜென்மங்களிலே, வரக்கூடிய ஜென்மங்களிலே அந்த துன்பத்துக்கான பலனை அனுபவிக்க வேண்டும். இந்த உடலிலேயே அந்த துன்பத்தை எல்லாம் அனுபவித்து முடிக்கக்கூடாதா? ஏன் அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு, அதுவும் நமக்கு அந்த ஜென்மத்திலே எப்படி இருக்கும் என்று கூட தெரியாமல், என்ன பண்ணினோம் என்று கூட தெரியாமல் நாம் தண்டனையை அனுபவிக்கிறோமே, இதெல்லாம் ஏன் என்பது கேள்வி. சுருக்கமா இதுக்கு பதில் பார்க்கலாம். இந்த சம்சாரம் என்பது பத்தாத்மாக்கள், கட்டுப்பட்ட ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய இடம். இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுமே கட்டுப்பட்டவர்கள் தான். அவதாரங்கள், பகவத் அவதாரங்கள், அதே போல நித்தியசூரிகள் அவதாரங்கள் பண்ணினால் அவர்களெல்லாம் பகவானோ நித்தியசூரிகளோ கட்டுப்படாதவர்கள். ஆனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும், அது ஒரு சின்ன நூல் கிருமி முதல் பிரம்மா வரைக்கும் எல்லா ஆத்மாக்களும் கட்டுப்பட்டவர்கள் தான். இவர்கள் ஏதோ ஒரு செயலை பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். எந்த செயலை பண்ணினாலும் அதற்கு ஒரு பின்விளைவு உண்டு. ஒருத்தன் ஒரு செயலை பண்ணுகிறான் என்றால் அந்த செயல் அத்தோடே முடிந்து விடுகிறது. ஒரு இன்னொருவனை அடிக்கிறான் என்று வைத்துக் கொண்டால், அவன் அடித்தது அப்பொழுதே முடிந்து விட்டது, எதிராளிக்கு வலி ஏற்பட்டு விட்டது, 2 பேரும் புறப்பட்டு போய்விட்டார்கள். இங்கே நடந்த விஷயத்தை யார் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் பகவான் ஞாபகம் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு ஆத்மா செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பகவான் நினைவிலே கொண்டு அந்தந்த ஆத்மாக்களுக்கான பரிசையோ தண்டனையோ கொடுக்கிறான். இதிலே ஏன் அவன் இந்த பிறவியிலேயே அதற்கான பலனை கொடுத்துடக்கூடாது என்று கேட்டால், சில சில செயல்களுக்கு நமக்கு இந்த பிறவியிலேயே கூட பலன் கிடைக்கும். ஆனா சில சில செயல்களுக்கு நமக்கு அடுத்தடுத்த பிறவிகள், பல பிறவிகளிலே பலன் கிடைக்கும். நாம் பண்ணக்கூடிய காரியம் சின்னதாக இருக்கலாம். ஒரு எறும்பு இருக்கும், அந்த எறும்பை நாம் கொன்றோம் என்றால் நமக்கு அது சின்ன காரியமா இருக்கலாம். ஆனா அந்த எறும்புக்கு உயிரே போயிடுச்சு, அந்த எறும்புக்கு எவ்வளவு வலி ஏற்பட்டிருக்கும். அப்போ இவன் அதே போல கஷ்டப்பட வேண்டும் என்பது சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் பகவான் பலனாக அடுத்தடுத்த பிறவிகளிலே கொடுக்கிறான். இதே போல ஒவ்வொரு செயலையும் நாம் பார்த்தோம் என்றால், நாம் பண்ணக்கூடிய செயல் சிறிதாக இருந்தாலும் அது பல பெரிய தண்டனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். இதே போல இன்னொரு விஷயமும் பார்க்கலாம். ஏன் இவனுக்கு ஒரு பிறவியிலே இருக்கும் பொழுது, முன் பிறவிகளிலே என்ன கர்மம் பண்ணியிருக்கிறோம், அந்த கர்மத்துக்கான பலன் நாம் எப்படி அனுபவிக்கப் போகிறோம், இதெல்லாம் ஏன் நமக்கு தெரியவில்லை என்று கேட்டால், தெரியாத வரைக்கும் நல்லதுன்னு வச்சுக்கணும். ஏனெனில் பல பல பிறவிகளை எடுத்திருக்கோம். நாம் அனாதி காலமாக இந்த சம்சாரத்தில் இருக்கிறதுனாலே கோடி 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 கணக்கான பிறவிகளை எடுத்திருக்கோம். இப்போ எனக்கு காலையில எழுந்த உடனே, இப்போ இந்த மனித உருவிலே நான் இருக்கிறேன், மனித உடலிலே இருக்கிறேன். காலையில எழுந்த உடனே எனக்கு இந்த கோடி கோடி ஜென்மங்கள்ல பண்ண எல்லா செயல்களும், எல்லா தவறுகளும் நினைவுக்கு வந்ததுன்னா என்னுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இவ்வளவு தப்பு பண்ணிருக்கேனா, இங்கே இவருக்கு இது பண்ணிருக்கேனா, இங்கே இவருக்கு இது பண்ணியிருக்கேனா, இங்கே இவருக்கு இது பண்ணிருக்கேன், இதை யோசிக்கிறதுக்கே நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பண்ணின தப்புக்களை எல்லாம் நான் நினைத்து பார்த்து வருந்த தொடங்கினோம் என்றால் எவ்வளவு நேரம் வருந்திட்டு இருக்க முடியும்? ஒரு தப்புக்கு 1 நிமிஷம் வச்சுட்டா கூட நம்ம கோடி 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 பிறவிகள்ல பண்ண தவறுகள், அதெல்லாம் இப்ப நாம் நினைத்து பார்த்து அதுக்கு நம்ம என்னென்ன தண்டனை அனுபவிக்கணும் இதையெல்லாம் நினைத்து பார்த்தோம்னா முதல்ல நமக்கு எந்த காரியமே ஓடாது. முதல்ல நமக்கு பயம் மிகவும் அதிகமாயிடும், துன்பம் இன்னும் அதிகமாயிடும். அதனால பகவான் என்ன பண்ணிக்கிறான், இவனுக்கு இந்த நினைவுகள் எதுவும் இல்லாமல் அந்தந்த கர்மத்தினுடைய பலனை மட்டும் அனுபவிக்கும்படி பண்ணிக்கிறான். ஏதோ நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா நாம் ஏதோ தப்பு பண்ணிருக்கோங்கிறது நமக்கு உணர்வோம். அதே ஒரு நல்லது ஏற்பட்டதுன்னா சரி, ஏதோ நம்ம முன்னாடி நல்லது பண்ணியிருப்போம் போல இருக்கு. இது எல்லாமே இப்போ நாம ஒரு தப்பும் பண்ணாமல் தண்டனை கிடைச்சதுன்னா, திடீர்னு போயிட்டே இருக்கும், ஏதோ கால் தடுக்கிறது, விரல்ல நகம் பேந்துடுறது, இப்போ இதை நினைச்சோன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வருது. இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணோம், நடந்து தானே போனோம், இதுக்கு எதுக்கு கால்
தடுக்கி இதை போல நகம் உடைஞ்சு நகம் பேர்ந்து போய் இப்படி கஷ்டப்படணும், அது அப்படியே விரலே வெட்டுற அளவுக்கு கூட போகலாம். எதுக்கு இவ்வளவு கஷ்டம் வரணும் என்று கேட்டால், அதுக்கு முன் ஜென்மங்களிலே நாம் ஏதோ கர்மம் பண்ணியிருப்போம், இல்லை இந்த பிறவியிலேயே முதல்ல ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்போம், அதுக்கான தண்டனையை இப்ப அனுபவிக்கிறோம். இன்னொரு விஷயமும் பார்க்கணும் இதுல. ஒரு கர்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கர்மத்தினாலே இந்த பலன் என்றெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. சில சமயம் நாம் கூட பேசும்போது சொல்லிடுவோம், ஏதோ ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வரும், அவர் நம்மிடத்துல ஏதாவது சண்டை போட்டிருக்கலாம் 2 நாள் முன்னாடி, அவருக்கு இன்னைக்கு ஏதோ கஷ்டம் வந்திருக்கும். உடனே நம்ம சொல்லிடுவோம் ரொம்ப கெட்டிக்காரத்தனமா நினைச்சிட்டு, பாரு நான் 2 நாள் முன்னாடி என்னை எவ்வளவு துன்புறுத்தினானவன், இன்னைக்கு கை மேல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நாம சொல்லுவோம். அதெல்லாம் சொல்ல முடியுமா எங்கேயாவது? எத்தனை அனாதி காலமா எவ்வளவோ கர்மங்கள் இருக்கு, இதுல ஏதோ ஒண்ணு இப்ப பலன் கொடுத்துருக்கு. நேத்தி நம்மோட சண்டை போட்டதுனால்தான் பெருமாள், ஓ என்னோட சண்டை போட்டது பெருமாளுக்கு பிடிக்கல, இந்த பெருமாள் இவனை தண்டிச்சுட்டார் அப்படின்னா நம்ம சொல்ல தொடங்கினோம்னா அதெல்லாம் ஒரு எந்த ஒரு நியாயமான ரீதியிலையும் ஒத்து வராது. ஏன்னா அனாதி காலமா இவன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பாப்பங்கள், அதுக்கு இவனுக்கு தண்டனைகள் கிடைக்கிறது. அது நேத்திக்கு பண்ணதுக்கு முந்தானத்துக்கு பண்ணதுக்கு இப்படியெல்லாம் நம்மளாலே சொல்ல முடியாது. இந்த கர்மம் என்பதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், அவ்வளவு சுலபத்திலே அதை புரிந்து கொள்ள முடியாது. சரி, ஏன் இதெல்லாம் இருக்கணும்? பகவான் இதெல்லாம் இல்லாமலே பண்ணிட்டா என்ன, நமக்கு எல்லாம் கஷ்டங்களை எல்லாம் போக்கிட்டான் என்ன என்றால், நாம் எல்லாம் ஒன்றும் பொம்மை இல்லை. அவன் இஷ்டத்துக்கு நம்மை ஆட்டி வைத்து நமக்கு எல்லாருக்கும் ஒரே நிலையிலே நன்மையை பண்ணி எல்லாரையும் ஒரே மாதிரி கொண்டு போய் பரமபதத்தை உட்காத்தி வைக்கிறதுக்கு நாம் எல்லாம் பொம்மைகள் இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பகவான் சுவாதந்திரத்தை கொடுத்திருக்கான். இந்த சிட் சக்தி, பிரவிற்த்தி சக்தி, அதாவது சிட் சக்தினா ஞானம், இந்த ஞானத்தை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மை. பிரவிற்த்தி சக்தினா செயல் புரியக்கூடிய சக்தி. இதெல்லாம் பகவான் கொடுத்திருக்கான். அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே அவர்கள் நல்ல பாதையை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் நல்ல பலன்கள் கிடைக்கும். தவறான வழிகளை தேர்ந்தெடுத்தார்கள், தவறான செயல்களை செய்தார்கள் என்றால் தண்டனை கிடைக்கும். இது பகவான் இப்படித்தான் அமைத்து வைத்திருக்கிறான். சாஸ்திரமும் இப்படிதான் சொல்றது. இதுல நாம கேள்வி கேட்கறது, இப்ப வேதமே இப்படி சொல்லியிருக்கு, ஏன் தப்பு பண்றவனுக்கு தண்டனை கொடுக்கணும், இப்ப எத்தனையோ பேர் தப்பு பண்ணிருக்காளே அவள்லாம் நன்னா இருக்காளே என்று நாம் கேட்டோம்னா, அவர்கள் முன்னாடி ஏதாவது நல்லது பண்ணியிருப்பார்கள், அதோட பலனாக இப்ப நன்றாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா அவன் யோசிப்பான், ஏன் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு ஏழையா இருக்கும்போது நாம் மட்டும் இவ்வளவு நல்ல நிறைய செல்வத்தை வைத்துக் கொண்டு சந்தோஷமா இருக்கும், அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு, முன்னாடி ஏதோ நடந்த ஒரு காரணம் இருக்கு. அதே போல இனி மேல் வரக்கூடிய காலத்திலே நான் கஷ்டப்படணும்னு, கஷ்டப்படக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? நல்லதே பண்ணணும். அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியுங்கிறது கொஞ்சம் அறிவு இருக்கிறவனாலேயே யோசிக்க முடியும். அது இல்லாமல் என்ன ஆகுமானா, இதை போல பெரிய செல்வம் இருந்தாலோ பெரிய அதிகாரம் இருந்தாலோ அவர்கள் அதை துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பிப்பார்கள். இது இயற்கையா நடக்கக்கூடியதுதான். அதனால என்ன ஆகும்? அவர்கள் மீண்டும் இந்த துன்பச் சூழலிலே கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இது இந்த இயற்கையினுடைய நியதி. இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. அவை இருக்கிறத நாம் என்ன பண்ண முடியும்? நமக்கு நல்ல உபதேசம் கிடைக்கிறதா, நல்ல வழிகள் கிடைக்கிறதா, அந்த வழிகளை எடுத்துக்கொண்டு நாம் நம்மை திருத்திக் கொள்ள முடியுமா? நாம் உலகத்தையே திருத்த பார்ப்போம், ஆனா நம்ம திருத்திக்க மாட்டோம். நாம் நம்மை திருத்திக் கொண்டு மேலே மேலே நன்மைகளை பண்ணலாமா? நமக்கு பிரயோஜனம் மட்டும் பார்க்க கூடாது. சமூகத்துக்கு நம்மாலே என்ன ஆக முடியும், பெருமாளுக்கு என்ன பண்ண முடியும், அடியார்களுக்கு என்ன பண்ண முடியும், இதையே நாம யோசிச்சுட்டு இருக்கணும். நமக்கு கிடைச்சிருக்கிற சரீரமே பெருமாளுக்கு தொண்டு பண்றதுதான். பெருமாளுக்கு தொண்டு பண்ணா பெருமாளுக்கு மட்டும்னு கிடையாது, அடியார்களுக்கு சேர்ந்து பண்ணணும். அடியார்களுக்கு தான் நிறைய பண்ணணும், ஆனா சரி சேர்ந்தாவது பண்ணணும்னு வச்சுக்கலாம். இப்படி நாம் நம்முடைய எண்ணத்தை அமைத்து கொண்டு நல்ல வழியிலே போனோம்னா நமக்கு நல்ல உயர்ந்த கதி கிடைக்கும். அது இல்லாமல் நாம் இருந்தோம்னா இழந்து போயிடுவோம், திரும்பவும் இந்த சம்சாரத்திலே உழல வேண்டும். இதுதான் இந்த கர்மத்தினுடைய செயல்பாடு. இதை ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஓடிண்டே தான் இருக்கும். கர்மங்கிறது எப்பொழுது இருக்க போறது, சம்சாரங்கிறது எப்பொழுது இருக்க போறது, இதெல்லாம் இருக்கிறதுனாலே இருக்கிறதே நம்மளால மாற்ற முடியாது. ஆக இப்படி இந்த கர்மங்கள் என்பவை அவ்வளவு சுலபத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியாதவை. ஆனா அதெல்லாம் கணக்கு வைத்துக் கொண்டு பகவான் தான் ஒரு பெரிய எல்லாருடைய கர்மங்களையும் அவன் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறான். அவரவர்களுக்கு நிறுத்தறுத்து கொடுப்பான்னு சொல்லுவார்கள். தராசுல வச்சு நீ இந்த தப்பு பண்ணா உனக்கு இந்த பலன், நீ இந்த தப்பு பண்ணா உனக்கு இந்த பலன். ஒருத்தருடைய கர்மத்தினுடைய பலன் இன்னொருத்தருக்கு போயிடாது. அதெல்லாம் எம்பெருமான் பார்த்து பார்த்து செய்கிறான். நான் என்ன தப்பு பண்ணணும், இப்ப நான் ஏதோ ஒரு கஷ்டப்படுறேன்னா அது கண்டிப்பா நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கணும், அதனாலதான் நான் கஷ்டப்படுவேனே தவிர மற்றவர்கள் பண்ணின தப்புக்கு நான் கஷ்டத்தை அனுபவிப்பேங்கிறது கிடையவே கிடையாது. அதனாலே இதெல்லாம் பகவான் பார்த்து நன்றாக இந்த உலகத்தை நடத்தி வருகிறான். ஆனா ஆங்காங்கே
நமக்கு நல்ல வழிகளை காட்டி வருகிறான். இப்ப எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும், எவ்வளவு தீயவர்களாக இருந்தாலும், இந்த சுவாதந்திரத்தை உபயோகப்படுத்தி அந்த தீமையிலிருந்து வெளியில வர முடியும். அவர்களுக்கு அந்த சுவாதந்திரத்தை கொடுத்திருக்கான். எத்தனையோ உதாரணம் பார்க்கலாம். சத்ரபந்துங்கிறதவர் அந்த ஒருத்தனை காட்டுகிறார். ஆழ்வார் பாசுரத்திலே கத்திர பந்து அன்னே பராங்கதி கண்டு கொண்டான்னு சொல்லுகிறார் தொண்டரடிப்படி ஆழ்வார். அவன் ரொம்ப கெட்டவன். ஆனா ஒரு ரிஷி மயக்கம் போட்டு விடும்பொழுது அவனுக்கு தோணி இருக்கு, சரி இந்த ரிஷிக்கு நாம ஏதோ உதவி பண்ணலாம்ட்டு. அவருக்கு உதவி பண்ணவே அந்த ரிஷியினுடைய கட்டாட்சம் பட்டு அதிலிருந்து அவன் திருந்தி விட்டான் என்று பார்க்கிறோம். இதே போல எத்தனை கொடிய நிலையில இருப்பவர்களும் கூட நல்லவர்களாக மாறலாம். அதே போல எத்தனை நல்ல நிலையில இருப்பவர்களும் கூட தவறு பண்ணலாம். அவரவர்களுடைய அந்த சுவாதந்திரியத்தை, அந்த தனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல கதியை அடையலாம். தவறாக பயன்படுத்தி கொண்டால் அவர்கள் தீய கதியை போய் அடைவார்கள். இது இந்த கர்மங்களை பத்தி ஓரளவுக்கு இந்த சந்தேகங்கள் தான் போகும்னு நினைக்கிறேன். மேலே பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளேஸ்வரனும் ஜீயர் திருடிகளேஸ்வரனும். கோயில்.org நம் சம்பிரதாயத்தின் பல்வேறு புத்தகங்களை பல மொழிகளில் வெளியிட்டுள்ளது. சம்பிரதாய அடிப்படை விஷயங்கள் முதல் ஆழ்ந்த அர்த்தங்கள் வரை உள்ளடக்கிய பல புத்தகங்கள் books.coil.org வலைத்தளத்தில் உள்ளன. இப்புத்தகங்களை வாங்க coil.org@gmail.com மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் எண்கள் 8220151966 அல்லது 9600595273 மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம்.